டாக்டரு டாக்டரு டாக்டரு. ஏப்பா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? டாக்டரு, எனக்கு பயமாத வருது டாக்டரு. சொல்லப்பா, என்ன பண்ணுது? மரத்தை பார்த்தா பயம், மரத்துல ஏறினா பயம், மரத்தை விட்டு இறங்கினா பயம், இறங்கும் போது விழுந்துருவோன்னு பயம், கீழே விழுந்த அடிபட்டுருவோன்னு பயம், அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போகுமோன்னு பயம், ஆஸ்பத்திரிக்கு போனா நீங்க ஊசி போடுவீங்கன்னு பயம். நிறுத்து. உனக்கு வந்திருக்கிற நோய் மிக பெரிய நோய். இந்த நோய் சாதாரணமானதல்ல. இந்த நோய் வந்தா பயம் இருக்கும். ஆமாம் டாக்டர், நீங்க சொல்றது சரிதான். இந்த நோய் பேரு டக்கு முக்கு டம்கு. என்னது டக்கு முக்கு டம்கா? அப்படி ஒரு நோயா? என்ன மாப்பிள, என்ன சோம கண்டிருக்கா? அதையா மச்சான் கேக்குற? அப்போ வேண்டாம், சொல்லாது. சரி மச்சான், கேட்டுட்ட சொல்றேன். சொல்லு. என்னது பொல்லா? சொல்றேன். ஒரே ஒரு தாலி தான் கட்டினம சாயம் போன்ற திக்கி, அதுவும் ஒரே ஒரு தடவை தான் கட்டினம. கோரிக்கு என்ன மறுபடியும் பொண்டாடி தனக்கு ஆசைப்படுறியா? இண்டல் பொல்லாத மச்சான், ஒரு தடவை பொண்டாட்டிக்கு தாலி கட்டினதுக்கு மச்சான் மாசம் லோனை கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பைக்கு லோனு கட்டணும், குழுவுக்கு லோனு கட்டணும், கோயில் வரிய கட்டணும், வீட்டுக்கு வரி கட்டணும். ஒரு மாப்பிள நிறுத்து. அதுதான் நான் தாலியே கட்டாம கூட இருக்கிறேன். ஏண்டி, நான் உங்ககிட்ட என்ன சொன்ன இப்படி காயப்பட்டு கிடக்க? காலை டிஃபனுக்கு எட்டி போய் தானே அடிச்சு வைக்க சொன்னேன். வர பயம் விட்டு போச்சு உனக்கு இல்ல? அப்படிதான் இல்லங்க, இட்லிய மாடியில காய வச்சிருக்கான், இன்னும் காயலங்க, காஞ்சாதான் அரைச்சு கொடுத்துறாங்க. என்னது, இட்லிய காய வச்சிருக்கியா? உண்டைய கட்டினதுக்கு நான் செய்யணும்னு பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாண்டி. ஏங்க உங்களை கூவா பெட்டி ஐலண்ட் அன்புடன் வரவேற்கிறது. இந்த பச்சை கலர் தண்ணியை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஏங்க அங்க பாருங்க இமயமலை, இங்க பாருங்க அமேசான் காடு, இதுதாங்க கூமாப்பட்டி ஐலாண்டு. இந்த தண்ணியில குளிச்சீங்கன்னா முடி கொட்டாது, பளபளக்கும் உங்க முடி. ஒரு தடவை குளிச்சு பாருங்க, வாழ்க்கைய அனுபவிச்சு பாருங்க. ஏங்க இந்த தண்ணி என் மேல படும்போது, அந்த காத்து என் மேல உரசும் போது சொக்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்குங்க. வாங்க கூவா பத்திக்கு வாங்க, குளிச்சுட்டு போங்க. ஏங்க இந்த கூமா பட்டியை என்னையும் பிடிச்சிருந்தா ஒரு கமோட்டு போடுங்க. எங்க முதலாளி போயிட்டானு பாப்போம். அப்பா அடி போயிட்டாப்பா. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. சம்பளம் தர்றது என்னவோ மாசத்துக்கு ஒரு நாள், ஆனா வேலை வாங்குறது மட்டும் மாசத்துல 30 நாள். அதுவும் சுறுசுறுப்பா ஓடி ஆடி வேலை பார்க்கணும். இந்த உடம்ப வச்சுட்டு நான் என்னடா ஓடுறது ஆடுறது. அதுல இந்த பிபிக்கு மாத்திரை போட மறந்துட்டா கை காலம் அப்படியே உதறுது. ஏய் மச்சா, சரக்கு விட்டுட்டியாம கணச்சு சொன்னிச்சு. ஏன் கோவாலு கேக்குற? முடி வெட்ட சலூனுக்கு போனா சலூனுக்கு என்ன மாப்பிள்ள கட்டிங்க வாங்க குளிக்க போனா என் பொண்டாட்டி பச்சை தண்ணிய சுடு தண்ணியில கலக்கவான்னு கேக்குறா. ரோட்ல நடந்து போனா பிராந்தி கடைக்கிட்ட ஒருத்தன் நின்றுகிட்டு அண்ணாத்த கட்டிங்க வரியா? அடா அது கூட பரவாயில்ல கோவாலு. சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு போனா ஆப் மீல்ஸா ஃபுல் மீல்ஸான்னு கேக்குறான் கோவாலு. நான் என்ன பண்ணுவேன்? ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் எல்லாமே மனப்பிராந்தி தலாறு அப்படின்னு குழம்பிக்கிட்டு போறான். இவங்க மத்தியில எப்படி நான் குறிய மறக்க போறேன் கோவாலு? நீ என்னத்துக்கு விஸ்கின்னு நிலவுற கோவாலு? காலு நரம்பு அடிபட்டு சின்ன இழுக்குது கோவாலு. நான் போய் ஒரு கத்திங்க போட்டு வர்றேன் கோவாலு. நைட்டு ஃபுல்லா விடிய ரீசா பார்த்தா கருமம் தூக்கம் வந்து தொலை மாட்டேங்குது. காலையில வேலை செய்யலாம்னு வந்தா தூக்கம் சொக்குது. கடவுளே, ஓனர் கண்ணுல மட்டும் பற்றக்கூடாதுப்பா, இந்த வேலையும் போயிடும்.
நடிக்க தெரியாதனால, நடிக்க பிடிக்காதனால நிறைய பேருக்கு நம்மள பிடிக்கிறது இல்ல. நிறைய பேர் நடிக்கிறத பார்த்தா நமக்கு அவங்கள பிடிக்கிறது இல்ல. நைட்டு பூராவும் வா வான்னு சொன்னா அவ்வளவு வர்றது கிடையாது. மதியம் சாப்பிட்ட உடனே கூப்பிடாமே வர வேண்டியது.